ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது, திமுக செயல்படுத்திய திட்டங்கள் அவர்களுக்கு வாக்குகளாக மாறுகிறதா, அதிமுக கூட்டணி பலம் பெறுகிறதா, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, தாவேகாவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் கள ஆய்வு செய்திருக்கிறோம். அதில் கிடைக்கக்கூடிய தரவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரக்கூடிய திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி. பாராளுமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வரும். இங்கே மொத்த வாக்காளர்கள் 2,89,000, ஆண் வாக்காளர்கள் 1,40,000, பெண் வாக்காளர்கள் 1,48,000 பேர் இருக்காங்க. 2021 SS பாலாஜி விசிகா கட்சியை சேர்ந்தவர் பாமக கட்சியுடைய ஆறுமுகம் அப்படிங்கிறவரை 1947 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி கொண்டார். அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய மோகன சுந்தரி அவங்க 20,000 வாக்குகள் வாங்கினாங்க. லாவண்யா மக்கள் நீதி மையம் அவங்க ஒரு 8,000 வாக்கு, அமமுக கோதண்டபாணி அவர் ஒரு 7,000 வாக்குகள் வாங்கினதுனால தான் SS பாலாஜி வெற்றி பெற முடிந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2019 அது ஒரு இடைத்தேர்தல் மாதிரி வந்தது. இதயவர்மன் திமுக இங்கே வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதும். 2016 கோதண்டபாணி அதிமுக, அதுக்கு முன்னால் 2011 மனோகரன் அதிமுக, 2006 மூர்த்தி பாமக இங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே பாமக திமுக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. ஓட்டு பெரிய அளவில் ஸ்பிளிட் ஆனதுனால SS பாலாஜி விசிகா 2021 வெற்றி பெற்றார். தற்போது விசிகா சார்பாக பன்னீர்தாஸ் அப்படிங்கிறவர் இங்கே போட்டி போடுகிறார். பாமக சார்பாக வழக்கறிஞர் K பாலுவும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து அம்பேத் ராஜன், தாவேகா கட்சியின் சார்பாக விஜயராஜ் போட்டி போடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத களத்திலிருந்து ஆய்வு செய்த நேதாஜி நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் நேதாஜி. இங்க திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சிருக்கீங்க? 2 பகுதியா இருக்கு சார். அதாவது திருப்போரூர், அப்புறம் மகாபலிபுரம், திருக்கைக்குன்றம், இது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் சார் இந்த சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம திருப்போரூர் மத்தியில இருந்து அதுக்கப்புறம் மகாபலிபுரம், திருக்கைக்குன்றம் இந்த எல்லா பகுதியும் அதை இருக்க சுத்தி வட்டார பகுதியிலும் நம்ம கள ஆய்வு மேற்கொண்டோம் சார். சோ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மாம்பாக்கம் வரும், சிறுசேரி, ஆமா சார், தையூர், தையூர், கேளம்பாக்கம், கோவளம், முட்டுக்காடு, புதுப்பாக்கம், கடலூர் கேளம்பாக்கம் ரோடுல பாத்தீங்கன்னா மேலக்கோட்டையூர் அது வரைக்கும் வருது. இங்க எல்லா பகுதியிலையும் நீங்க கள ஆய்வு செய்திருக்கீங்க. இங்க எந்தெந்த சமுதாய மக்கள் எந்தெந்த பகுதியில அடர்த்தியாக இருக்கிறாங்க சார்? இங்க பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாய மக்கள், அப்புறமேட்டுக்கு பட்டியல சமுதாய மக்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு யாதவர், முதலையார், செட்டியார், நாக்கியர், எல்லா அந்த மாதிரியான எல்லா சமுதாய மக்களும் கலந்து இருக்காங்க சார். ஆனா அதிகம் பாத்தீங்கன்னா இங்க இது ஒரு SC விட வன்னியர்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கிற பகுதியா இருந்துச்சு. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எந்த பகுதியில அதிகமாக இருக்கிறாங்க சார்? கிறிஸ்தவர்கள் இங்க பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதியிலும் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பூரோட மத்திய பகுதியிலையும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தையூர் அந்த மாதிரியான சின்ன சின்ன கிராமங்கள்லயும் கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்காங்க சார். சரி. முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா வணிகம் செய்யக்கூடிய முக்கிய பகுதியில இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடலோர பகுதியில் அந்த சைட்லயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் பஜார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க வணிகம் செய்யறது கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க சார். இப்ப இங்க இந்த சட்டமன்ற தொகுதியில மீனவர்கள் எத்தனை சதவீதம் இருப்பாங்க? மீனவர்கள் ஒரு 3-4% மக்கள் மீனவர்கள் இருப்பாங்க. எந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க? மகாபலிபுரம், கோவளம், நெம்பிலி அதை வட்டி அதிகமாவே இருக்காங்க சார் இவங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியில வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி திருப்பூர் பகுதியில அந்நியர் அதிகமா இருக்காங்க. மானாமதி, இல்லலூர், குளத்தூர், ஆவூர், காவவாக்கம்,
கரும்பாக்கம், தையூர்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்தே இருக்காங்க அங்க. அங்கேயும் ம், அதுக்கப்புறமேட்டுக்கு தண்டனை, ஒரு ம், செம்பாக்கம், மேலக்கோட்டையூர் இந்த பகுதியெல்லாம் வன்னியர்கள் ம். வந்து கொஞ்சம் கணிசமாவே இருக்காங்க சார் மற்ற ஊரை தாண்டி. ஆ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க வந்து சொல்லுங்க. எஸ்சி எஸ்சி சமுதாயத்து மக்கள் வந்து பார்க்கும்போது தையூர், மேலக்கோட்டையூர், கண்டிகை, ரத்னமங்கலம், ம், பழனூர், அப்புறமா இந்த மகாபலிபுரம் சாலையை ஒட்டின மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள், அதுக்கப்புறம் இல்லலூர், தையூர், அப்புறமேட்டு கரும்பாக்கம், செம்பாக்கம் இந்த பகுதியிலும் வந்து எஸ்சி சமுதாய மக்கள் அங்க இருக்காங்க சார். அதுக்கப்புறம் முதலியார் அப்படின்னு எடுத்துட்டு போனா திருப்பூர் வந்து மத்திய பகுதியில ம், ஆஹ், இருக்காங்க. அங்க கந்தசாமி கோயில் இருக்கு. அந்த கந்தசாமி கோயிலை ஒட்டி அங்க வந்து அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த பகுதியை கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்க அதிகமா வசிக்கிறாங்க அந்த ம். பகுதியில. அதுக்கப்புறம் அது பக்கத்துல சரி. இருக்க சின்ன சின்ன கிராமங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சமுதாயம் இருக்காங்க ம். சார் முதலியார். அதுக்கப்புறம் மட்டும் யாதவ சமுதாயம் எடுத்துக்கிட்டோம்னா யாதவ சமுதாயம் வந்து தண்டரை, தையூர், செம்பாக்கம் ம். அந்த பகுதியில வந்து யாதவ சமுதாயம். அது கிராம அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற கிராம பகுதியில் விவசாயம் சார்ந்த பகுதியில வந்து யாதவ சமுதாயம் அதிகமா அப்படியே காணப்படுறாங்க சார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருளர்கள், பழங்குடியினர் ம். இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காங்க. பூஞ்சேரி அந்த பகுதியில இருக்காங்க. அப்புறம் கையூர், கரும்பாக்கம், இல்லலூர், அதுக்கப்புறம் மானாமதி அந்த பகுதியெல்லாம் வந்து அவங்க காணப்படுறாங்க சார். ஓகே. அது இல்லாம அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா நாவலூர், சிறுசேரி, கொடூர், ம். தையூர் இந்த பகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட ஆளு காணப்படுறாங்க சார். சரி. திருக்கழுக்குன்றம் அந்த ஒன்றியத்துல எந்தெந்த பகுதியில எந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க? சார் திருக்கழுக்குன்றம் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் வந்து எஸ்சி, வன்னியர், முதலியார் அவங்களும் வந்து இருக்காங்க. அந்த இந்த பகுதியில பாத்தீங்கன்னா எஸ்சி சமுதாய மக்கள் வந்து கொஞ்சம் கணிசமா இருக்கிற வில்லேஜுங்கள்ல காணப்படுறாங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் இருக்காங்க. அதே மாதிரி மொழியார், செட்டியார் அங்க வந்து அந்த திருப்பூர் மெயின் பஜார்ல கலந்தே இருக்காங்க சார். ம். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதிய பொறுத்தளவு எந்த சமுதாயத்துடைய ஓட்டு வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுல இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாய மக்களுடைய ஓட்டு தான் வந்து குறிப்பா இந்த பகுதியில வெற்றியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய இதுவா இருக்கு நிர்ணயிக்க சார். இருக்கு. சரி. இங்க பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க, எந்தெந்த பகுதியில இருக்கிறாங்கன்னு. இவங்கலாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? இவங்க இவங்களை நேரடியாக கேட்கும் போது கட்சிக்குன்னு சொல்லும் போது அவங்க வந்து திமுக, அதிமுக அடுத்த வந்து கண்டினியூவா எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. அப்புறம் சிலர் வந்து விஜய்க்கு அது மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க சார். குறிப்பா இந்த சமுதாய மக்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன்றத வந்து அவங்க சொல்லல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அதிகப்படியான வன்னியர் சமுதாயத்துக்கு இது இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் அங்க சிற்பிங்க எல்லாம் வந்து இருக்காங்க. அவங்களாம் நம்ம நேர்காணல் ம், போய் பார்த்தோம், நேர்ல போய் பார்த்தோம். அவங்களாம் வந்து நாங்க ரெட்டைலைக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னாங்க. ம், அது இல்லாம இந்த இந்த வந்து ஆட்சியில வந்து நிறைய கரப்ஷன் இருக்குது. ஒரு மனு போய் கொடுத்தா எங்களால வந்து அவங்க அதிகாரம் போய் பாருங்க, காசு இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியல, கலைஞர் இருக்கிறத விட இது ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்ற ம். மாதிரி எல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க சார் அந்த பகுதியில. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதிய பொறுத்தளவு பல பெண் வாக்காளர்கள சந்திச்சு கேட்டிருப்பீங்க. ஒரு 8000 ஆமா. வாக்குகள் அதிகமாக தான் இருக்குது ஆண் வாக்காளர்ல. அவங்க இந்த திமுக ஆட்சிய ம். பத்தி என்ன சொல்றாங்க? இலவச பேருந்து பயணத்த குறித்து என்ன சொல்றாங்க? மகளிர் உரிமை தொகை என்ன சொல்றாங்க? இப்ப ரூ. 8000 கூப்பன் வேற குடுக்க போறாங்க. அதையெல்லாம் என்ன எப்படி பார்க்குறாங்க? சார் அவங்க வந்து கட்சி சார்ந்தவங்க வந்து அதை வந்து மிகவும் மிகப்படுத்தி தான் சொல்றாங்க. கட்சி சாரா பொதுமக்களை கேட்கும் போது அவங்க வந்து விலைவாசி தான் இந்த இலவசத்தை தாண்டி அவங்களுக்கு வந்து விலைவாசி உயர்வை தான் அவங்க வந்து பெருசா நம்ம கிட்ட சொல்றாங்க. விலைவாசி அதிகமாயிருச்சு, இதை என்ன இதெல்லாம் கொடுத்தும் எங்களுக்கு வந்து பயன் இல்லை. அவங்க வந்து ம், எலெக்ஷனுக்காக தான் இது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம எங்க அத்தியாவசிய தேவை இங்க வந்து பூர்த்தி பண்ணல. தண்ணி பிரச்சனை இருக்கு, ம், இத மாதிரி கரண்ட் பிரச்சனை இருக்கு என்ற விஷயங்கள்லாம் வந்து ரோடு சின்ன சின்ன சாலை, தெரு கிராம சாலைகள்லாம் ஒன்றும் சரி பண்ணல. அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா அதே வந்து சிலர் வந்து இதை வந்து மிகைப்படுத்தி நம்மளுக்கு பேசுறாங்க சார். ம். கொஞ்சம் வசதியாகவும் இருக்கு, ஈஸியா இருக்குன்ற மாதிரி இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி, இந்த சட்டமன்ற தொகுதிய பொறுத்தளவு இளைய வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸு, அப்புறம் ஒரு 25, 30, 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, தாவேகா கட்சிய எப்படி பார்க்குறாங்க? சார் அதாவது ஃபர்ஸ்ட் கட்ட நாங்க இது விட இப்போ நம்ம அவங்கள நேர்ல சந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் விஜய் விஜய்ன்றதை விட இப்போ விஜயோட இது வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரியே தெரியுது. அதாவது கேண்டிடேட் அறிவிச்ச பிறகு அவங்களுடைய செயல்பாடுகள்
அதை ஒட்டி நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெருசா தெரியல சார். ஏன்னா இப்போ களத்துல வந்து திமுக அதிமுக அவங்களுடைய செயல்பாட்டுகளை ஆஹ் வேகமா செய்ய ஆரம்பிக்கும் போது விஜயோட இவங்க வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இளைஞர்கள் வந்து கொஞ்சம் இதுவா தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கும் போது எடுத்தோடனையும் டிவிகேன்னவங்க இப்ப அதை அந்த அளவுக்கு நம்மளால அதை கேட்க முடியல. இப்போ இந்த தொகுதியில விசிக சார்பாக பன்னீர்தாஸ் அவர் போட்டியிடுறாரு, பாமக சார்பாக கே பாலு. இவங்க 2 பேரையும் அந்த தொகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? யாருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது? சார் அவரு பாலு அவருக்கு தான் சார் அங்க வந்து கொஞ்சம் வாக்கு ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கிறதால அவருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அங்க அதிகமாவே பேச்சு வந்து அடிபடுது சார். ஆல்ரெடி விசிகா வந்து ஏற்கனவே அவங்க வந்து அங்க இருந்திருக்காங்க எம்எல்ஏவை. அது இல்லாம அவர் வந்து ஏற்கனவே இருந்தவருடைய இதுவை வந்து செயல்பாட்டை பொறுத்து இங்க வந்து அவங்களுக்கு விசிகா கொஞ்சம் பின்னாடி பார்க்க மாட்டாங்க சார். இப்போ ஏற்கனவே இருந்த இந்த எஸ்.எஸ். பாலாஜி இவர் மீது பல குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க. இந்த ஹெலிகாப்டர் வச்சிருக்கிற ஆமா கம்பெனி எல்லாம் மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்தது. ஆமா ஆமா சார். இவர் மீது பல அதிருப்திகள் இது அந்த தொகுதியில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது? விசிக்கு அங்க கட்ட பஞ்சாயத்துலாம் பண்றாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கத்துல இருந்தது. இதையெல்லாம் அந்த தொகுதி மக்கள் எப்படி பார்க்கறாங்க? சார் இது கண்டிப்பா ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான் சார் அவர் எஸ்.எஸ். பாலாஜியோட செயல்பாட்டால அங்க ஏற்பட்டுக்குது. நம்ம நிறைய பேர் கேட்கும் போது அவர் அதிகமா தொகுதி பக்கம் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சில கிராமப்புறங்கள்ல சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துன்றது விசிக சம்பந்தப்பட்ட நபர்கள் சிலர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சுக்கிறாங்க அந்த பகுதியில. அதனால வந்து மக்கள் போன வாட்டி திமுக கூட்டணி போட்டவங்களே நான் இந்த வாட்டி ஏடிஎம்கேக்கு போட போறேன்றத அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே யாருக்கு போட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நாங்க திமுக கூட்டணிக்கு விசிகாக போட்டோம், இந்த வாட்டி நாங்க ரெட்டலைக்கு தான் போட போறோம்ன்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணமா அவங்க சொல்றது இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த விஷயத்தை தானா? ஆமா சார், அவருடைய செயல்பாடு வந்து சிறப்பா இல்லைன்றத வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியில தான் அந்த மகாபலிபுரம் வருது. மகாபலிபுரத்துக்கு வந்து மோடி வந்துட்டு போனாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு அங்கே சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகமாக ஜாஸ்தியானது. அவர் வந்து கடற்கரையில் வந்து இந்த வாக்கிங் போன அந்த விஷயங்கள்லாம் பெரிய லெவல் பேசுகிறேன் அங்கே. அதனால் ஏற்கனவே வந்துட்டு இருந்தாங்க. பட்டு மோடி வந்த பிறகு இங்கே இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவை அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்குறாங்க? மோடி குறித்து என்ன சொல்கிறாங்க? சார் அதாவது மோடி பிரதமரை பத்தி நம்ம கேட்கும் போது அங்க சிற்பிகள் வந்து அவங்க கிட்ட நம்ம அந்த பகுதியில் அதிகமா இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது அவங்க வந்து மோடி திட்டங்களை வந்து இது மாதிரி நிறைய லோன்ஸ் அது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்றாங்க கூட இது பண்றாங்க அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்றாங்க சார் அந்த பகுதியில. அது இல்லாம பிரதமர் வந்து போன பிறகு ஃபர்ஸ்ட்டை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்ற மாதிரி அவங்க அந்த ஏரியாவில் சொல்றாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியில் நரிக்குறவர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. நரிக்குறவர்களுக்கு நாங்கள் பட்டாலாம் கொடுத்து அவங்களோட இருந்து இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து முதல்வர் சேகர் பாபு இவங்கெல்லாம் கூட பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட இடத்துல இடம் கொடுக்கலங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் ஆனது. அந்த மக்கள் வந்து திமுக ஆட்சியை எப்படி பார்க்குறாங்க நரிக்குறவர்கள்? சார் நம்ம நெருக்கடி ஒருத்தரை நேரடியாவே நம்ம வந்து கேட்டோம். அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு இருக்கு, அது சார்ந்துதான் நாங்க பதில் சொல்ல முடியும், எங்களால பதில் சொல்ல முடியாது, அப்புறமேட்டுக்கு எங்க இதுல வந்து ஏத்துக்க மாட்டாங்க, இது பார்த்தாங்கன்னா எங்களை பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதால அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கேட்டது நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க இல்ல போன வாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டாலும் அதுக்கும் அவங்க வந்து பதில் சொல்லல. பயப்படுறாங்க கருத்து சொல்றதுக்கு. நரிக்குறவர்கள் பயப்படுறாங்க. ஏன்னா சார் அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குடும்பத்தையே விசாரிச்சோம். அந்த இருள குடும்பத்தையே நம்ம தனிநபரை வந்து சந்திக்கல. ஒரு குடும்பமா இருக்கிறாங்க அவங்கள போய் நேரடியாவே நம்ம கேட்டதுக்கு அவங்க இதான் சொல்றாங்க, எங்க தலைவர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதை தான் போடுவோம். தலைவர் யாருக்கு வாக்களிக்க சொல்லுவாரு, ஏடிஎம்கே இருக்காங்க டிஎம்கே இருக்காங்க அப்படின்னும் போது இல்லைங்க எங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அன்னைக்குதான் நாங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க என்ன சின்னத்தை காட்டுறாங்களோ நாங்க ஓட்டு போட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரியான இதை சொல்றாங்க. குறிப்பா என்னன்னா அவங்க வந்து சுயமாக முடிவெடுக்கிற அந்த இது இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு மேல ஒருத்தவங்க அவங்கள வந்து ஆதிக்கம் பண்ற மாதிரியான சூழ்நிலை சார் அங்க இருக்கு. இப்போ இந்த திருப்பூர் முருகன் கோயிலை சுற்றி எல்லாம் நீங்கள் கள ஆய்வு செய்திருப்பீங்க. இப்போ இந்த திமுக அரசில் வந்து இந்து மதத்தை குறித்து சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும்,
மற்ற மற்ற விஷயங்கள் இப்போ திருப்பரங்குன்றத்தில் கூட தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசுனாங்க. அந்த முருகன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் வந்து திமுக ஆட்சியை அவங்களுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறாங்க? சார் அந்த பகுதியில் நம்ம வந்து கோயில் பக்கத்திலேயே நம்ம வந்து அந்த வீதியே நம்ம வந்து கலையாய்வு பண்ணோம். அங்க பண்ணும்போது திமுக ஆட்சியில வந்து அவங்க அதிருப்தியை தான் வந்து தெரிவிக்கிறாங்க சார். நம்ம வீடியோவா ஷூட் பண்ணியிருக்கோம். அது கூட நம்ம கிட்ட ஃபுட்டேஜ் இருக்கு. ஆனா அவங்க வந்து திமுக ஆட்சியை வந்து ரொம்ப செயல்பாடு சரியில்லை, அப்புறமேட்டுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை, இது மாதிரிலாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவங்க வைக்கிறாங்க சார் இந்த பகுதியை. உங்களுடைய இப்போ முதல் கட்ட கள ஆய்வில் இந்த பகுதியில் வந்து தாவேக்கா எந்த அளவு எத்தனை வாக்கு சதவீதம் அவங்க பிரிப்பாங்க? தாவைக்கா கம்பல்சரி வந்து ஒரு 10% வாக்கு சதவீதத்தை அங்க பிரிக்கிறேன். 10% 20% வரைக்கும் பிரிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கு சார். சரி, அது 10லேருந்து நான் மையமாக 15% எடுத்துக்கிறேன். சென்ற முறை கிட்டத்தட்ட 20,000 ஓட்டுகளை வந்து நாம் தமிழர் வாங்கியிருக்குது. கிட்டத்தட்ட 9%. இந்த முறை நாம் தமிழர் எத்தனை ஓட்டு வாங்கும்? சார் இப்போ விஜய் தாக்கத்தால அவர் வந்து போன வாட்டியை விட இந்த வாட்டி இப்ப 20,000 வாட்டு வாங்கியிருக்காரு. அதுல இருந்து கம்பல்சரி ஒரு 5,000 வாட்டுக்காவது அவருக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா நான் கலாய்வு போனதுல தம்பி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டோம், இந்த வாட்டி நாங்க விஜய்க்கு ஓட்டு போட போறோம் அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ போன முறை 9% வாங்கினாங்கன்னா இந்த தடவை 4% தான் ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ தாவேக்காவுடைய 10%, நாம் தமிழருடைய ஒரு 4%, 14% ஓட்டு வந்து பெரியது. இது எந்த கட்சிக்கு பாதிப்பா இருக்கும்? விசிகாவுக்கா, பாமகவிற்கா? விசிகாக்கு பாதகமா தான் சார் இது இருக்குது. அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது அவங்கள வந்து எந்த நம்ம வகையில சொல்றீங்க? நேர்ல கணாடுவது. ஏன்னா மோஸ்ட்லி திமுக ஓட்டு போடுவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறதாகவும், நாம் தமிழர் ஓட்டு போட்டவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க தான் சொல்றாங்க. ஏடிஎம்கேன்னு அவர் சொல்லும் போது அதிகமா நம்மளுக்கு யாரும் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட்டேன், இந்த வாட்டி நான் விஜய்க்கு ஓட்டு போட போறேன்றது அங்க பதிவு பண்ணல. எல்லாமே திமுக, நாம் தமிழர், அந்த மாதிரியான விசிகா அவங்க அப்படின்ற பதிவு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த விசிகா சார்பாக நிற்கக்கூடிய பன்னீர்தாச அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதா? இந்த பக்கம் திருக்கழுக்குன்றம் பக்கமும் தெரிஞ்சிருக்குது, இந்த பக்கமும் மகாபலிபுரம் இந்த பக்கம்லாம் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்காங்களா? இல்ல சார், அவங்க வந்து அந்த அளவுக்கு அவர் பரிச்சயமானவரா அவனும் நம்மளுக்கு தெரியல. நம்ம கலாய்வு பண்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இவங்களை பத்தி எதுவும் பார்க்கல. நம்ம அவங்கள பத்தியான கேள்வியும் நம்ம மக்கள் கிட்ட முன்வைக்கல சார். சரி, உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வுல யாருக்கு சாதகமாக இருக்கிறது இந்த தொகுதி? சார் இந்த தொகுதி வந்து முதற்கட்ட ஆய்வுல பார்க்கும்போது நம்மளுக்கு ஏடிஎம்கே குழுல பாமக சாதகமா தான் சார் இருக்கு. நம்ம வந்து திருப்போரூர், மகாபலிபுரம், நாகூர், கேளம்பாக்கம், அந்த எல்லா பகுதியிலும் நம்ம வந்து செஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சாதகமாக தான் இருக்கு. ஏற்கனவே ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்த விசிகாவுடைய செயல்பாடு வந்து சரியில்லாத காரணத்தால வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு தருவ நிலையில இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியுடைய கள ஆய்வு குறித்து தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இந்த பகுதியில் ஏற்கனவே விசிகா கட்சியுடைய பாலாஜி அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றிருந்தார். அது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். காரணம், அப்பொழுது நாம் தமிழர் கட்சியும் மக்கள் நீதி மய்ய கட்சியும் ஈவன் அமமுக அவங்க பிரித்த வாக்குகளில் தான் அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது அமமுக, பாமக, அதிமுகலாம் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது பாமக சார்பாக வழக்கறிஞர் கே பாலு நிற்கிறார். விசிக சார்பாக பாலாஜிக்கு கொடுக்காம பன்னீர்தாஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே ஆரம்பத்தில் ஒரு சர்ச்சையானது. ஏன் பாலாஜிக்கு கொடுக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ கள ஆய்விலே நமக்கு தெரிந்த பல தகவல்களை பார்க்கும் பொழுது இதை அடிப்படையில் தான் அவர் கொடுக்காம இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. காரணம் வந்து அவர் அந்த தொகுதி பக்கமே ஒழுங்காக வருவதில்லை அப்படின்னு பல கிராமங்களில் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் விசிக கட்ட பஞ்சாயத்து செய்கிறது, சில கம்பெனிகளை எல்லாம் மிரட்டுறாங்க, இதையெல்லாம் அந்த மக்களுக்கு பெரிய அளவில் அந்த செய்திகள் போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது. கே பாலு அவர்கள் அந்த பகுதியில் அந்த சட்டமன்ற தொகுதியிலே தெரிந்த அளவிற்கு பன்னீர்தாஸ் அந்த அளவுக்கு பரிச்சயமான ஒரு முகமாக இல்லை அப்படிங்கிறதும், அதாவது கேண்டிடேட்ஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னால் நம்ம இந்த கள ஆய்வு செய்தோம். ஆனாலும் கூட இப்போ மீண்டும் அந்த பகுதியில் போகும் பொழுது கே பாலு அவர்கள் தான் அங்கே ரொம்ப பரிச்சயமாக இருக்கிறார் அப்படிங்கிறதும், அங்கு பாஜகவிற்கும் ஓரளவு செல்வாக்கு கூடியிருக்கிறது. காரணம், பிரதமர் மோடி அந்த பக்கம் மகாபலிபுரம் பக்கம்லாம் வந்தது. அதனால அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் வியாபாரம் பெருகி இருக்கு. குறிப்பாக அங்கே நிறைய சிற்பங்கள் செய்யக்கூடியவங்க கலைஞர்கள் இருக்காங்க.
அவங்கெல்லாம் வந்து மோடி அரசை வந்து பாராட்டுறாங்க அப்படிங்கிறதும், நரிக்குறவர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. ஆனா அவங்க ஒரு அச்சத்தின் காரணமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அ தாவேகா இந்த பகுதியில ஒரு 10லிருந்து 15% வாக்குகளை பிரிக்கக்கூடியதாகவும், நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே அவங்க வந்து 20,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அது இந்த முறை கொஞ்சம் ஒரு 5,000 வாக்குகள் குறைந்தா கூட ஒரு 15,000 வாக்குகள் வாங்குவாங்க. ஸோ அந்த இரண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 14லிருந்து 16% வாக்குகள் அவங்க பிரிச்சாங்கன்னா, அது பெரிய அளவு தாக்கம் வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகாவிற்கு தான் ஒரு பலகீனமாக இருக்கும். அந்த அட்வான்டேஜும் பாலுவுக்கு இருக்கிறது. அதனால தற்புடைய முதற்கட்ட கள ஆய்வில் பாமகவின் பாலு வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக திருப்போரூர் இருக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.